பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமீன். விடுதலை பயணம் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 33, இறை வார்த்தை 15. மோசே அவரிடம், உமது பிரசன்னம் கூட வரவில்லை எனில் எங்களை இங்கிருந்து போக செய்யாதீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் இருப்பீர்கள் என்று நான் விசுவசிக்கின்றேன். ஒருவேளை உங்களை சூழ்ந்து கவலைகள் இருக்கலாம், நீங்கள் நினைத்த காரியம் நடக்காமல் இருக்கலாம், நீங்கள் பாவத்திற்கு மேல் பாவம் செய்து குற்ற உணர்வுகளோடு இருக்கலாம், நீங்கள் ஆண்டவரை தேடாமல் இவ்வளவு ஆண்டுகள் வாழ்ந்திருக்கலாம், இப்பொழுது பல போராட்டங்களின் நடுவிலே ஆண்டவரை தேடி வந்திருக்கலாம். ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகின்றார், என் மகனே மகளே, எல்லா போராட்டத்தின் நடுவிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் நான் உங்களோடு கூட இருந்திருக்கின்றேன். இந்த நாளிலாவது நீ மனம் திருந்தி வந்திருக்கிறபடியினால் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுக்கின்றார். அப்படி என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டுமே என்றால் அவருடைய பிரசன்னத்தையும் அவருடைய சமூகத்தையும் உணரக்கூடிய பிள்ளைகளாக இருக்க வேண்டும். உங்களை ஆய்ந்தறிந்து பாருங்கள். நீங்கள் கோயிலுக்கு போகும் போதும் அல்லது தனி ஜபத்தின் போதும் குடும்ப ஜபத்தின் போதும் குடும்ப ஜபமாலையின் பொழுதும் நீங்கள் உண்மையிலே ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்கிறீர்களா? நீங்கள் ஜெபிக்கலாம், எங்கே 2-3 பேர்கள் ஒன்றாக கூடியிருக்கிறார்களோ அவர்கள் நடுவிலே நான் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தவரே என்று சொல்லி உங்களுடைய ஜபத்தை நீங்கள் ஆரம்பிக்கலாம். உண்மையிலே நீங்கள் எப்பொழுது ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து இருக்கிறீர்கள்? எத்தனை பேர் உணர்ந்து ஜெபித்திருக்கிறீர்கள் என்பதுதான் ஒரு கேள்வியாக இருக்கின்றது. பிரியமானவர்களே, நீங்கள் பாத யாத்திரையாக சில திருத்தலங்களுக்கு சென்றிருக்கலாம். வேளாங்கண்ணியில் போய் முழங்கால் படியிட்டு நீங்கள் நடந்து சென்று நீங்கள் உங்களையே வருத்தி கொண்டு அன்னையினுடைய உதவியை தேடி இருக்கலாம். எப்படிப்பட்ட ஒரு வெளியரங்கமான காரியங்களை செய்தாலும் உள்ளத்தில் நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தினால் நிரம்பி இருக்க வேண்டும். பாருங்கள், ஒரு அருமையான இறை வார்த்தை இந்த நாளில் கேட்டோம். ஆண்டவர் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் மக்களை பார்வோனுடைய பிடியில் இருந்து விடுவித்து அவர் வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்திற்கு அழைத்து செல்லும்படியாக அவர் கூறுகின்றார். அப்பொழுது ஆண்டவருக்கும் மோய்சனுக்கும் இடையே உரையாடல் நடக்கின்றன. மோய்சன் அவருக்கு தெரிந்தது, அவருடைய சொந்த பலத்தினால் கண்டிப்பாக ஒரு மனிதனை கூட எதிர்த்து நிற்க முடியாது. அவர் ஒரு பயந்தாங்கொள்ளி. எனவேதான் அவர் ஒருவரை கொலை செய்த பொழுது, தன்னுடைய குலத்தில் உள்ளவர்களுக்காக செய்த பொழுது அதை பார்த்த ஒருவனுக்காக அந்த அரசபையில் இருந்தே அவர் பயந்து ஓடிவிட்டார். 80 ஆண்டுகள் ஆண்டவர் அவரை தயாரித்தார். 40 ஆண்டுகள் அரசபையிலும் 40 ஆண்டுகள் மாமனார் வீட்டில் ஆடு மாடுகளை மேய்த்து கொண்டும் அவர் இருந்தார். அதன் பிறகுதான் ஆண்டவர் அவரை அழைத்து இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தும்படியாக செய்கின்றார். அப்பொழுது அவருடைய உள்ளத்தில் அந்த முதிர்ச்சியிலே அவர் ஒரு வார்த்தை சொல்லுகின்றார், நீர் எங்களோடு கூட வரவில்லை என்றால் நான் இங்கிருந்து போக மாட்டேன் என்று. பாருங்கள், ஆண்டவரை குறித்து வைராக்கியமாக நின்று சொல்லுகின்றார், எனக்கு உம்முடைய பிரசன்னம் வேண்டும், உமது பிள்ளைகளை நீர்தான் அழைத்து செல்கிறீர் என்பதை அவர்கள் அறிந்து புரிந்து கொள்ள வேண்டும். எனவே நீர் எங்களோடு கூட வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய கடவுளை அவர் அழைக்கின்றார். அப்பொழுதுதான் அவர் சொல்லுகின்றார், நான் எனது பிரசன்னம் உன்னோடு கூட வரும் என்று சொல்லி இரவும் பகலும் அவர்களை பாதுகாக்க பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்னி ஸ்தம்பத்தினாலும் வழி நடத்தினார். அவர்கள் அந்த வாக்களிக்கப்பட்ட அந்த கானான் தேசத்தை போய் சேரும் வரைக்கும் அந்த பிரசன்னம் அவர்களை விட்டு விலகவில்லை. அவர்கள் உண்பதற்கு மன்னாவை கொடுத்தார். இந்த நாட்களிலே நாம் உண்பதற்கு இறை வார்த்தையை தருவதை போல இஸ்ரவேல் மக்களுடைய அவர்களுடைய உடல் பூர்வமான பசி தாகத்தை தீர்ப்பதற்காக காடைகளை கொடுத்தார், மன்னாவை கொடுத்தார், வானதூதரின் உணவை கொடுத்து ஆசீர்வதித்தார், குடிக்க தண்ணீர் கொடுத்தார். அவர்கள் போட்டிருந்த உடை புதிய உடையாக இருந்தது. அவர்கள் போட்டிருந்த செருப்புகள் தொய்ந்து போகவில்லை என்று ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது. ஆனாலும் அன்பார்ந்தவர்களே, மோசேயும் ஆரோனும்
அந்த சகோதரர்கள். ஆனால் ஆண்டவர் மோய்சனோடு தான் அதிகமாக பேசினார், ஆரோனோடு பேசவில்லை. ஆரோன் உலகபூர்வமான காரியங்களிலே தன்னை ஈடுபடுத்தி கொண்டு இருந்தார். ஆனால் பாருங்கள், மோய்சன் ஆண்டவருடைய காரியத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொண்டார், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார். எனவே தான் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை பாருங்கள், 33வது அதிகாரம் 14வது இறை வார்த்தையிலே, விடுதலை பயணத்திலே, என் சமூகம் என்னுடைய பிரசன்னம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவரே வாக்கு கொடுக்கின்றார். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் மனதுருகி ஒரு பாடலை பாடும் பொழுது, 2-3 பாடல்களை பாடி ஆண்டவரை துதிக்கும் பொழுது உங்களால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியும். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு 1/2 மணி நேரம் ஜெபித்து பாருங்கள், ஆண்டவர் உங்கள் நடுவிலே இறங்கி விடுவார். நீங்கள் ஆண்டவரை ஆராதித்து பாருங்கள், ஆண்டவருடைய வார்த்தைகளை சொல்லி ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து பாருங்கள், ஆண்டவருடைய பிரசன்னம் உங்கள் நடுவில் கடந்து வந்துவிடும். இறை வார்த்தைகளை திரும்ப திரும்ப வாசித்து பாருங்கள், பரிசுத்த ஆவியானுடைய பலத்தோடு கடவுளுடைய அந்த வல்லமையை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் ஆண்டோடைய பிரசன்னத்தை உணர்ந்து எவ்வளவு நாட்கள் ஆகி போய்விட்டது. எனவே தான் எளிதாக ஆண்டோடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டுமே என்றால் திருப்பலிக்கு போக வேண்டும். உங்களுடைய ஊரில் இருக்கக்கூடிய நற்கருணை சிற்றாலயத்திற்கு போக வேண்டும். நற்கருணை சிற்றாலயம் இல்லை என்றால் நற்கருணை பேழைக்கு முன்பாக அமர்ந்து அவருடைய மகிமையை நீங்கள் அறிந்து புரிந்து கொள்ள அவருடைய திரு சமூகத்தில் அமர்ந்து ஜெபித்து பாருங்கள். அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே தேவ சமூகம் இஸ்ரவேல் மக்களோடு இருந்ததை போல இந்த நாட்களிலே அக்னியாகவும் மகிமையாகவும் நற்கருணையிலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார். எனவே தான் யோசுவா 1:5 சொல்லப்பட்டு இருக்கின்றது, மிகவும் தெளிவாக, ஆண்டவர் அவரோடு கூட இருந்தபடியினால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவர் அவருக்கு சொல்லுகின்றார். ஏனென்றால் அவருக்குள் ஒரு பயம் இருந்தது. மோய்சன் இறந்து போய்விட்டார், இனி இந்த மக்களை எப்படி வழி நடத்துவது என்று. அப்பொழுது ஆண்டவர் அவருக்கு வார்த்தையை கொடுத்து அவரை தேற்றுகின்றார். உங்களுடைய இந்த உடல் பூர்வமான கண்களை கொண்டு ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆன்மீக கண்களை கொண்டு பார்க்கலாம். உங்களுடைய ஆன்மீகம் சுத்தமாக இருந்தால், உங்களுடைய உள்ளம் சுத்தமாக இருந்தால், உங்களுடைய வாழ்க்கை கரைபடியாமல் இருந்தால் ஆண்டவரை தரிசிக்க முடியும், ஆண்டவருடைய வல்லமையையும் புரிந்து கொள்ள முடியும் என்பதை இந்த நேரத்திலே நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். ஏனென்றால் ஆண்டவர் மகிமையின் தெய்வமாக இருக்கின்றார். ஆண்டவர் நம்மை வாழ வைத்துக் கொண்டு இருக்கின்றார். அவருடைய பிரசன்னம் ஒவ்வொரு நாளும் நம்மை மூடி மறைக்கின்றது. திருப்பாடல்கள் 84வது அதிகாரம் 10வது வார்த்தை வாசித்து பாருங்கள். வேற்றிடங்களில் வாழும் 1000 ஆண்டுகளை விடவே உம்முடைய திரு சமூகத்தில் காத்திருக்கக்கூடிய அந்த 1 மணி நேரமே, அந்த ஒரு நாளே எனக்கு போதுமானது என்றும், இந்த நாளிலும் ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள், அதிகாலையிலே காத்திருக்கிறீர்கள், இந்த செய்தியை கேட்டிருக்கிறீர்கள், அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்திருக்கிறீர்கள். இஸ்ரவேல் மக்கள் உணர்ந்ததை போல இந்த நேரத்தில் உங்களுடைய உள்ளத்தில் இருப்பவற்றை அவரிடம் சொல்லி நீங்கள் ஜெபியுங்கள். அவர் உங்களை ஆசீர்வதித்து திடப்படுத்தி பலப்படுத்துவார். கண்களை மூடி கரங்களை கும்பிட்டு இப்பொழுது நாம் மன்றாடலாம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான நேரத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலும் கூட உமது பிரசன்னம் எங்களை விட்டு விலகாமல் இருக்கும் என்று வாக்கு கொடுத்து ஆண்டவரே, இஸ்ரவேல் மக்களை வழிநடத்தியதை போல எங்களை வழிநடத்த எங்களோடு கூட இருப்பவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ராஜாதி ராஜாவாகவும் சர்வ வல்லமை படைத்த தெய்வமாகவும் இஸ்ரவேல் மக்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்றதை போல இந்நாள் வரையிலும் எங்களுக்கு முன்பாகவும் பின்பாகவும் சென்று ஆசீர்வதித்த தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருப்பாடல்கள் 121:4 சொன்னது போல, இதோ இஸ்ரவேலை பாதுகாக்கின்ற தெய்வம், கண்ணயர்வதும் இல்லை உறங்குவதும் இல்லை என்கின்ற வார்த்தையின்படி கண்ணயராதபடி உறங்காதபடி நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகின்றீர். ஆசீர்வாதத்தினால் நிரப்புகின்றீர். நாங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று கற்றுத்தருகின்றீர். ஆண்டவரே, நீர் எங்களை பலப்படுத்தக்கூடிய தெய்வமாக இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் சுவாமி. எங்களை கைவிட்டு விடாதேயும், எங்களை விட்டு விலகி விடாதேயும், எங்களோடு கூட இருப்பீராக. ஏனென்றால் நீர் நம்பிக்கைக்குரிய தெய்வம், பேரன்புமிக்க தெய்வம். இதோ உம்மை தேடி வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர்.
எதை குறித்து இந்த நேரத்தில் ஜெபிக்கிறார்களோ அவர்களுடைய ஜெபத்தை கேட்டு ஆசீர்வதிப்பீராக. விண்ணகத்தை திறந்து பலப்படுத்திடுவீராக. பலவீனங்களை எடுத்து மாற்றிடும்படியாகவும் உன்னத தெய்வமாக கடந்து வந்திட வேண்டுமாயுமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா. பிள்ளைகளை ஆசீர்வதித்திருப்பதற்காக நன்றி. அவர்களை பாதுகாத்து உமது பிரசன்னத்தை உணர வைக்க போவதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்புக் கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமீன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் அருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விழவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் நிறைந்த மரியே, வாழ்க்கை கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேஸ்வரே மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.